சபையை பார்த்து சொல்லுகிறார், நீ அனலாயிரு, இல்லைனா குளிராயிரு. நீ அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் இருந்தால் நான் உன்னை என் வாயிலிருந்து வாந்தி பண்ணி போடுவேன் அப்படிங்கிறார். அல்லேலூயா. இதை யாருக்கு எழுதுகிறார் ஆண்டவர்னா, லவோதிக்கேயா சபை, 7வது சபை. இது என்ன சபை? 7வது சபை. ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒரு சபையினுடைய காலம். எபேசு சபை, சிமிர்னா சபை, பெர்கமு சபை, நிறைய 7 சபைகள் இருக்கிறது. ஒவ்வொரு சபைக்கும் ஆண்டவர் ஒரு சத்தியத்தை சொல்லி கொடுக்குறார். அல்லேலூயா. இது கடைசி கால சபை. இந்த லவோதிக்கேயா சபை என்பது என்ன சபை, எதை குறிக்கிறது என்றால் கடைசி காலத்தினுடைய சபை. இயேசு வருவதற்கு முன்பதாக இருக்க போகிற ஒரு சபை. எப்படிப்பட்ட சபையாக இருக்கும்னா, லவோதிக்கேயா சபையை போல இருக்கும். இந்த லவோதிக்கேயா சபை எல்லா சபையும் போல ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் பெற்று ஆண்டவருடைய வசனத்தை பெற்று பரிசுத்தாவினால் அபிஷேகம் பெற்று ஆண்டவருக்காய் ஆரம்பத்தில் வைராக்கியமாய் ஓடினவர்கள். ஆரம்பத்தில் எப்படி ஓடினவங்க? வைராக்கியமாக ஓடினவங்க. பின்னாட்கள் என்ன ஆயிட்டாங்க அப்படின்னா, அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் வெதுவெதுப்பாக போயிட்டாங்க. அவர்கள் கேட்ட சத்தியம் இப்போ அவங்களுக்குள்ள என்ன செய்யலை? வேலை செய்யவில்லை. அவர்கள் கேட்ட விசுவாசம் அவர்களை விட்டு என்ன செஞ்சு விலகி போய்விட்டது. ஆண்டவருக்காக காத்திருக்க வேண்டும் என்கிற அந்த உணர்வு அவர்களுக்குள்ளே இல்லாமல் போய்விட்டது. அதனால் ஆண்டவர் என்ன பண்ணுறார் அப்படின்னா, யோவானை கொண்டு சபைகளுக்கு 7 சபைகளுக்கு எழுதுகிறார். அது 7வது சபை லவோதிக்கேயா சபை. இந்த சபையை குறித்து ஆண்டவர் ஒரு நல்ல விஷயத்தை எழுதுறதில்லை, ஒரு நல்ல விஷயமும் சொல்லலை. அல்லேலூயா, ஆமென். எபேசு சபையை குறித்து சொல்லும் பொழுது பொறுமையை குறித்து பேசுகிறார், அன்பை குறித்து பேசுகிறார். நீங்கள் வாசிங்களே பாருங்கள், 2வது அதிகாரம் 1வது வசனம். 2வது வசனம் வாசிங்க. உன் கிரியைகளையும் உன் பிரயாசத்தையும் உன் பொறுமையையும் நீ பொல்லாதவர்களை சகிக்க கூடாமல் இருக்கிறதையும் அப்போஸ்தலர் அல்லாத தங்களை அப்போஸ்தலர் என்று சொல்லுகிறதை நீ சோதித்து அவர்களை பொய்யர் என்று கண்டறிந்ததையும் நீ சகித்து கொண்டிருக்கிறதையும் பொறுமையாக இருக்கிறதையும் என் நாமத்தின் நிமித்தம் இலைப்படையாமல் பிரயாசப்பட்டதை அறிந்திருக்கிறேன். முதல் சபைக்கு என்ன சொல்கிறாரு? உன் பிரயாசமெல்லாம் எனக்கு தெரியும். நீ எவ்வளோ நெருக்கப்பட்டும் உபத்திரவத்திலையும் நீ ஆண்டவருக்காக வைராக்கியமாக இருக்கிறதால என்ன செஞ்சுருக்கேன்? அறிஞ்சிருக்கிறேன். நீ உபத்திரவப்படும்போது பொறுமையாக இருக்கிறதால என்ன செஞ்சுருக்கேன்? அறிஞ்சிருக்கிறேன்னு சொல்லி அதை குறித்து ஒரு நல்ல விஷயத்தை ஆண்டவர் சொல்கிறார். என்ன சொல்கிறாரு? ஒரு நல்ல விஷயத்தை சொல்கிறார். அடுத்து நீங்கள் வாசிங்க 12வது வசனம், இது 8வது வசனம், 8வது 9வது வசனம். உன் கிரியைகளையும், சிமிர்னா சபைக்கு எழுதும்போது என்ன எழுதுறாரு பாருங்க. உன் கிரியைகளையும் உன் உபத்திரவத்தையும் நீ ஐஸ்வர்யம் உள்ளவனாய் இருந்தும் உனக்கு இருக்கிற தைரியத்தையும் தங்கள் யூதன் என்று சொல்லியும் யூதராயிராமல் சாத்தானுடைய கூட்டமாய் இருக்கிறவர்கள் செய்யும் தூஷணத்தையும் அறிந்திருக்கிறேன். நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவும் பயப்படாதே. நீங்கள் சோதிக்கப்படும் பொருட்டாக பிசாசான உங்களில் சிலரை காவலில் போடுவான். 10 நாள் உபத்திரவப்படுவீர்கள். ஆகிலும் நீ மரணப்பெறுந்த உண்மையாயிரு, அப்பொழுது ஜீவகிரீடத்தை உனக்கு தருவேன். அல்லேலூயா. பாரு, இங்கேயும் ஒரு நல்ல விஷயத்தை உங்களுக்கு என்ன செய்கிறாரு? சொல்கிறாரு. உபத்திரவப்படுவீங்க, சோர்ந்து போகாதீங்க, நீங்கள் உபத்திரவத்தில் நிற்கிற ஆளுன்னு சொல்கிறார். 3வது பாருங்க, பெர்கமு சபை இல்லையா, 12வது 13வது வசனம். உன் கிரியைகளையும் இடத்தில் குடியிருக்கிறதையும் நீ என் நாமத்தை பற்றி கொண்டிருக்கிறதையும். அவங்க என்ன பண்ணியிருந்தாங்க? சாத்தான் குடியிருக்கிற இடத்துல குடியிருந்தாலுமே அவங்க எப்படி இருந்தாங்களா? நாமத்தை பற்றி கொண்டிருந்தார்கள், உறுதியாய் பற்றி கொண்டிருந்தார்கள். அல்லேலூயா. அப்போ ஒவ்வொரு சபையிலையும் ஒரு நல்ல விஷயம் இருந்துக்கிட்டே இருந்தது. காலங்கள் வர வர ஆரம்ப சபையில் என்ன இருந்தது? பொறுமை இருந்தது, சகிப்புத்தன்மை இருந்தது. அடுத்த சபையில் என்ன இருந்தது? அவர்கள் உபத்திரவத்திலும் உண்மையுள்ளவர்களாக என்ன செய்தாங்க? இருந்தாங்க. இவங்க எப்படி இருக்கிறாங்க? ஆண்டவருடைய நாமத்தை பற்றி கொண்டிருக்கிறாங்க. அப்புறம் பாருங்க, அவங்க சபையில் அந்திபா என்கிறவன் உண்மையுள்ளவனாக இருந்தான். அவனை கொலை செஞ்சாங்க. ஆண்டவருடைய நாமத்தின் மேல் இருக்கிற விசுவாசத்துக்காக என்ன செஞ்சாங்க? கொலை செஞ்சாங்க. ஆனாலும் அவங்க என்ன செய்யல? மறுதலிக்காம உண்மை உள்ளவர்களாக இருந்தார்கள். அல்லேலூயா, ஆமென். அப்புறம் வாசிங்க 18 தியத்திரா 19 வாசிங்க. பாருங்க, அவங்கள பத்தி என்ன சொல்றாரு? உன் கிரியைகளை அறிஞ்சிருக்கிற. தியத்திரா சபை எப்படி இருந்தது? கிரியை செய்கிற சபை, ஊழியம் செய்கிற சபை, அன்புல நிலைச்சிருந்தாங்க. எப்படி இருந்தாங்க? அன்புல நிலைச்சிருந்தாங்க. அப்புறம் என்ன, எதுல நிலைச்சிருந்தாங்க? விசுவாசத்தில் நிலைச்சிருந்தாங்க, ஊழியத்தில் இருந்தாங்க, பொறுமையாக இருந்தாங்க.
முன்னாடி இருந்ததை விட பின்னாடி எப்படி இருந்தாங்க அவங்க? அதிகமாக கிரியை செய்தாங்க. ஹல்லேலூயா, ஆமென். அடுத்து பாருங்க, அடுத்தது வாசிங்க. இருக்கிறேன், நீ உயிருள்ளவன் என்று பெயர் கொண்டிருந்தும் செத்தவனாய் இருக்கிறாய். இந்த 4 சபைக்கு அப்புறம் வர சபைகள்லாம் என்ன ஆயிருதுன்னா, உயிருள்ளவர்கள் என்று ஆராதனை இருக்கிறது, பாட்டு இருக்கிறது. இப்போ நமக்கெல்லாம் என்ன ஆயிடுச்சுன்னா, நல்ல மியூசிக் இருக்குது. எல்லா சர்ச்சிலையும் செம மியூசிக் இருக்குது, செமையாக பாடுற ஆட்கள் வந்துட்டோம், வர்ஷிப் லீடர்ஸ் வந்தாச்சு. ஆனால் பைபிள் என்ன சொல்லுதுன்னா, நீ உயிருள்ளவனாக இருந்தும் எப்படி இருக்கிற? செத்தவனாக இருக்கிற. வர்ஷிப் நல்லா இருக்கிறதுனாலையோ, மியூசிக் நல்லா இருக்கிறதுனாலையோ, அங்கு பெரும் கூட்டம் போகிறதுனாலையோ அது உயிருள்ள சபை என்று கர்த்தர் ஒரு இடத்திலும் சொல்லவில்லை. ஹல்லேலூயா, ஆமென். உயிருள்ளவன் என்று பெயர் பெற்றிருந்தும் செத்து போயிருக்கிறாய். உயிருள்ளவன் என்று பெயர் பெற்றிருந்தோம்னா என்ன? இன்னைக்கு உலகத்தில் இருக்கிறவங்களாம் சொல்கிறாங்க, அந்த சபையில் பயங்கரமாக இருக்குது, அந்த சபையில் அப்படி இருக்குது, இந்த சபையில் இப்படி இருக்குது, அங்கே அப்படி, அவர் பயங்கர பிரசங்கம். ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்லுது? உயிருள்ள மாதிரி இருக்கிற, ஆனால் எப்படி இருக்கிற? செத்து போயிருக்கிற. ஹல்லேலூயா, ஆமென். எத்தனை பேருக்கு புரியுது? அப்புறம் உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். பார்த்தீங்களா? இங்கே ஒரு நல்ல விஷயத்த சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு அப்படின்னா, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். ஆண்டவர் என்ன தெரியுமா பார்க்குறாரு? நம்முடைய கிரியைகளை பார்க்குறார். நம்ம எவ்வளோ அழகாக இருக்கிறோன்னு பார்க்கறது இல்லை, நம்ம எவ்வளோ அழகாக மியூசிக் வாசிக்கிறோன்னு பார்க்கறது இல்லை, எவ்வளோ அழகாக பாஸ்டர் பிரசங்கம் பண்ணுறாரு பார்க்கறது இல்லை, எவ்வளோ பெரிய வெளிப்பாடுகள் பேசுகிறாங்கிறதெல்லாம் என்ன செய்யறதில்ல, பார்க்கறது இல்லை. ஆண்டவர் என்ன பார்க்குறாரு? நீ உயிருள்ளவனாக இருக்கிறையா, அதான் பார்க்குறார். ஹல்லேலூயா, ஆமென். எப்படி பார்க்குறாரு ஆண்டவர்? உயிருள்ளவனாக இருக்கிறியா அப்படின்னு பார்க்குறார். ஆனால் சர்தை சபையை ஆண்டவர் பார்க்கும்பொழுது அங்கே என்ன இல்லை? உயிர் இல்லை, மரித்து போயிருந்தார்கள். என்ன இருந்தாங்க? மரித்து போயிருந்தார்கள். அடுத்தது பிலதெல்பியா சபையை பார்க்கும் பொழுது அவர் சொல்கிறாரு, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். பாருங்கள், நல்ல விஷயத்த சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு? உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். உனக்கு கொஞ்சம் பலன் தான் இருந்துச்சு. என்ன பலன்? கொஞ்சம் பலன். அந்த கொஞ்சம் பலனை நீ என் நாமத்தை மறுதளிக்காமல் இருந்த. எத்தனை பேர் இன்னைக்கு ஆண்டவருடைய நாமத்தை மறுதளிக்கிறோம்? யூதாஸ் என்ன செஞ்சார்? காசுக்காக மறுதளிச்சார். இன்னைக்கு எத்தனை பேர் வேலைக்காக ஆண்டவர் மறுதளிச்சிட்டிங்க? குடும்பத்துக்காக ஆண்டவர் மறுதளிச்சிட்டிங்க. நம்ம சபைக்கு ஒரு சகோதரி வந்தாங்க. அவங்க ரொம்ப வருஷம் அவங்களுக்கு கல்யாணம் ஆகலை. ஆண்டவர் ஒரு நாள் இங்கேருந்து ப்ராஃபஸி பண்ணுற, ஈவினிங் சர்வீஸ் வந்தீங்கன்னா ப்ராஃபஸிஸ் நிறையா இருக்கும். அப்படியே ஆண்டவர் சொல்கிறாரு, உனக்கு ஒரு நல்ல திருமண வாழ்க்கையாக நான் ஏற்படுத்த போகிறேன்னு சொல்லி அடுத்த வாரம் நிச்சயம் நடந்துருச்சு. நெக்ஸ்ட் வீக் கல்யாணம் முடிஞ்சிருச்சு. பாஸ்டர், உங்கள் சபைக்கு தான் நாங்கள் வருவோம், இன்னைக்கு வரைக்கும் நாளை காணல. ஹல்லேலூயா, ஆமென். இது ஒரு சாட்சி சொல்கிறேன். இந்த மாதிரி பல சாட்சிகள் ஆண்டவர் எழுப்பிக்கொண்டே இருக்கிறார். ஆனால் அவங்க உயிர் உள்ளவர்களா இருக்கிற மாதிரி நடிக்கிறாங்களே தவிர அவங்களுக்குள்ள என்ன இல்லை? உயிர் இல்லை. ஏன் உயிர் இல்லை? மறுதளிப்பு. என்னது? மறுதளிப்பு. இன்னைக்கு காசுக்காக மறுதளிக்கிற ஆட்கள், கௌரவத்துக்காக மறுதளிக்கிற ஆட்கள். இங்கிருந்த சிலர் சொன்னாங்க, இங்கே சாதாரண மக்கள் வராங்க, அதனால் நாங்கள் கொஞ்சம் கௌரவமான சபைக்கு போகிறோம், கொஞ்சம் படித்தவங்க வர சபைக்கு போகிறோம், கொஞ்சம் பணக்காரர்கள் வருகிற சபைக்கு போகிறோம். ஆண்டவர் சொன்னார், நீ உயிருள்ளவனாக இருக்கிற, ஆனால் எப்படி இருக்கிற? செத்தவனாக இருக்கிற. ஜனங்க பணக்காரன் வர்றதுனாலையோ, படித்தவன் வர்றதுனாலையோ, காரில் ஆட்கள் இறங்குறதுனாலையோ அது உயிருள்ள சபைன்னு இயேசு எங்கேயுமே சொல்லவில்லை. ஹல்லேலூயா, எத்தனை பேருக்கு புரியுது இன்னைக்கு? ஆமென். உயிருள்ள சபையா நம்ம இருக்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். ஹல்லேலூயா, ஆமென். எபேசுக்கு சொல்லும் போது ஒரு விஷயத்தை சொல்றாரு, நீ ஆதியிலே கொண்டிருந்த அன்பை விட்டு விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு ஒரு குறை உண்டு. நல்ல விஷயத்தையும் ஆண்டவர் சுட்டி காட்டுறார், குறையும் ஆண்டவர் என்ன செய்கிறார்? சுட்டி காட்டுகிறார். இன்னைக்கு அப்ரிஷியேட் பண்ணா பாஸ்டர் ரொம்ப நல்லவர், அவர்கிட்ட குறைய சொன்னா இவர் என்ன யோகியமா அப்படின்னு கேட்குற ஒரு கூட்டம் இன்னைக்கு இருக்கிறது சபையில். ஹல்லேலூயா. சிலரை போய், சிஸ்டர் நல்லா இருக்கீங்களா, எப்படி இருக்கீங்க, உங்கள் ஃபேமிலி நல்லா இருக்கேன், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பா. ஏன் சிஸ்டர் நீங்கள் இப்படி பண்ணீங்க, ஏன் லேட்டாக வரீங்கன்னா சொல்லுவாங்க. இவர் என்ன செய்வார்? பாஸ்டர் என்ன செய்வாங்க? உயிர் உள்ளவன் என்று பேர், ஆனால் எப்படி இருக்கிற? செத்தனா இருக்கு. பைபிள் என்ன தெரியுமா சொல்லுது? நான் சொல்லலை, பைபிள் சொல்லுது, செத்துப்போன ஒரு சிங்கத்தை பார்க்கிலும் உயிருள்ள ஒரு நாய் வாசி. ஆமென். ஒரு காலத்தில் சிங்கமாக இருந்த, இன்னைக்கு அசிங்கமாக இருக்கிற. என்ன செய்யும்? செத்த சிங்கம் என்ன செய்யும்? சிங்கம் சாகக்கூடாது. ஹல்லேலூயா. சிம்சோன் சிங்கமா இருந்தார், பல சிங்கத்தை பேத்தெடுத்த ஒரு மனுஷன். கடைசியில் அந்த சிம்சோன் என்ன ஆயிட்டாரு? போயிட்டார். ஹல்லேலூயா.
ஆண்டவர் என்ன சொல்றாரு, நீ உயிருள்ளவனா என்று இருக்கிற, ஆனா எப்படி இருக்கிற, செத்து போன ஒரு சிங்கத்தை போல இருக்கிற. செத்து போன சிங்கம் எப்படி இருக்கும், தூரத்துல இருந்து பார்க்கும்போது சிங்கமாக தான் தெரியும், ஆனா கிட்ட போய் பார்த்தாதான் அதோடைய கர்ஜனை போயிருக்கும். இன்னைக்கு அநேகருடைய ஆராதனை போயிருச்சு, ஜபம் போயிருச்சு, ஆதியில கொண்டிருந்த ஊழியம் போயிருச்சு. உன் வீட்டில் நடந்த ஜப கூட்டங்கள் இன்னைக்கு இல்லை, உன் வீட்டில் நடந்த ஆராதனை இன்னைக்கு இல்லை, ஊழியத்துக்காக நீ கொடுத்தது இன்னைக்கு இல்லை, ஆனா சிங்கமா இருக்கிறாய். எப்படி இருக்கிற? ஆண்டவர் சொல்றாரு, உன்னை விட புதுசா ஒரு நாய்க்குட்டி வந்திருக்கு பாரு, அது பெட்டர் அப்படிங்கிறார். ஹல்லேலூயா. செத்தவனா இருக்காதுன்றார் ஆண்டவர். எபேசுக்கு வாசிங்க, எபேசுல 2ஆம் அதிகாரத்தில் 4வது வசனம் சீக்கிரமா. ஆனாலும் நீ ஆதியில கொண்டிருந்த அன்பை விட்டாய். ஆதியில கொண்டிருந்த அன்பு எங்க இன்னைக்கு? ஆண்டவர் உனக்கு தொட்ட பொழுது, ரட்சிக்கப்பட்ட பொழுது விசுவாசத்தோடு ஓடி வந்து சபையை கூட்டி பெருக்கி ஊழியம் செஞ்ச நாட்கள் எங்க? பக்கத்தில் இருக்கிறவங்களாம் ஓடி போய் இயேசு எனக்கு செய்த அற்புதம் செஞ்சார், அதிசயம் செஞ்சார்னு சொன்ன நாட்கள் எங்க? இன்னைக்கு உனக்கு எங்க டைம் இல்லை? வேலை 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 வேலை, குடும்பம் 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 குடும்பம், மக 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 மக, பிள்ளை 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 பிள்ளை, போயிட்டோம். புதுசாக ஒன்று கிடைச்சிருச்சு, அது பின்னாடி என்ன செய்யறோம்? ஓடுறோம். ஆதியில கொண்டிருந்த அன்பு எங்கன்னு கேட்கிறார். ஆதியில அன்பு கொண்டிருந்தீங்க எங்க? இன்னைக்கு எத்தனை பேருக்கு போய் நீ இயேசுவை சொல்ற, ஒரு ரட்சிப்பை எப்படி நீ வெளிப்படுத்துற, அது அவங்க பார்த்துக்கோங்க. ஆண்டவர் சொல்றாரு, உன் மேல எனக்கு என்ன இருக்கு? குறை இருக்குங்கிறார். ஹல்லேலூயா, ஆமென். இதெல்லாம் சொன்ன ஆண்டவர் இந்த கடைசி கால சபை பிலதெல்பியாவுக்கு வரும்போது, வாசிங்க, லவோதிக்கேயாவுக்கு வரும் பொழுது, உன் கிரியைகளை நான் அறிந்திருக்கிறேன். இன்னைக்கு புதிய உடன்படிக்கை சபையை பார்த்து ஆண்டவர் சொல்றார், என்ன சொல்றாரு? உன் கிரியைகளை அறிந்திருக்கிற, ஐ நோ யுவர் வொர்க்ஸ். நீ என்ன பண்றன்னு எனக்கு தெரியும். அப்புறம் நீ குளிரும் அல்ல. என்சிஎஃப் எப்படி தெரியுமா இருக்கு இன்னைக்கு? சொல்லுங்க, எப்படி இருக்கிறோம்? குளிரும் இல்லை, அனலும் இல்லை. இதுக்கு ஒரு பாஸ்டர் வேற, அந்த பாஸ்டருக்கும் ஹல்லேலூயா, ஆமென். பைபிள் என்ன சொல்லுது? குளிரும் இல்லை, அனலும் இல்லை. யாரை பார்த்து சொல்றாரு? நம்ம பார்த்தா சொல்றாரு. நம்ம தான் கடைசி கால சபை. யாரோ ஒரு சபைக்கு பிரசங்கம் பண்ணல, நம்ம சபைக்கு பிரசங்கம் பண்றார் கர்த்தர். நம்ம சபையை பார்த்து சொல்றார். எத்தனை பேர் இன்னைக்கு அனலா இருக்கிறீங்க ஆண்டவருக்கு, வைராக்கியமா இருக்கிறீங்க ஆண்டவருக்கு, வாஞ்சியா இருக்கிறீங்க? ஹல்லேலூயா, ஆமென். பாருங்க, நீங்க அனலும் அல்ல குளிரும் அல்ல என்பதுக்கு ஒரே அடையாளம் தெரியுமா? நீங்க முதல் ஆலயத்துக்கு வர்றதே, லேட்டா வர்றதே முதல் அடையாளம். ரெண்டாவது, வாரத்தில் ஒரே ஒரு நாள் மட்டும் ஒரு கூட்டத்தில் கலந்துக்கிட்டா நீங்க ரட்சிக்கப்பட்டவங்க அர்த்தம் கிடையாது. உங்க வீட்டில் ஜெபிக்கிறீங்களா? உங்க வீட்டில் டெய்லி ஆராதனை நடக்குதா? உங்க மூலமா யாராவது ஒருத்தர் சத்தியத்தை கேட்கிறாங்களா? கர்த்தருடைய ஊழியத்தை தாங்குறீங்களா? ஊழியத்துக்கு வர்றீங்களா? என்ன பண்றீங்க? என்ன ஆயிட்டோம்? அனலும் இல்லை, குளிரும் இல்லை. ஞாயிற்றுக்கிழமை வந்து கை தட்டிட்டா நான் ரட்சிக்கப்பட்ட அர்த்தமா? கிடையாது. உயிருள்ளவன் என்று நீ காட்டிக் கொடுக்கிற, ஆனா எப்படி இருக்கிற? செத்து போயிருக்கிற. ஆன்லைன்ல நடக்கிற ஒரு மீட்டிங் கூட அட்டன் பண்ண முடியாத சோம்பேறிகள் நம்முடைய சபையில் இருக்கிறார்கள். என்ன சொல்றது? ஆன்லைன்ல கூட அட்டன் பண்ண முடியல அவனால. நம்ம இது எதை காட்டுகிறது? நான் அனலும் இல்லை, நீர்த்து போய்விட்டேன். நான் என்ன ஆயிட்டேன்? நீர்த்து போய்விட்டேன். ஹல்லேலூயா. ஆதியில கொண்டிருந்த விசுவாசம் எனக்கு இல்லை. ஆதியில பாருங்க, இன்னொரு அடையாளத்தை சொல்றேன். உங்க பழைய நண்பர்கள் எல்லாம் இன்னைக்கு உங்க கூடயே இருக்கிறான் அப்படின்னா நீ ரட்சிக்கப்படலன்னு அர்த்தம். ஏன் தெரியுமா? ரட்சிக்கப்பட்டா உனக்குள்ள இருக்கிற விசுவாசம் அவங்கள டச் பண்ணும், இல்லைன்னா உங்களை விட்டு ஓடி போயிடுவான். நீ இன்னும் அவங்க கூட தொந்திப்பா இருக்கிற. யூதாஸ் இயேசுவை தான் பின்பற்றினா, ஆனா அவன் மைண்டு பூரா யார் மேல இருந்தது? எது மேல இருந்தது? பணத்தின் மேலேயே குறியா இருந்தான். இயேசுவை வச்சு எப்படி பணம் சம்பாதிக்கலாம், இயேசுவை காட்டி கொடுத்து எப்படி பணம் சம்பாதிக்கலாம். அவன் பணப்பையவே அவன் கவனமா இருந்தான். ஒரு ஸ்திரீ இயேசுவுக்கு ஆராதனை செய்கிறார். நலதம் என்னும் தைலத்தை, விலை உயர்ந்த ஒரு தைலத்தை கொண்டு இயேசுவின் பாதத்தில் ஊற்றி அவருடைய தலைமயிரினால் அதை துடைக்கும் பொழுது யூதாஸ் முதல் ஆளா வந்து சொல்றான், ஐயோயோ, இதை 300 காசு வித்து யாருக்கு கொடுத்துருக்கலாம்? ஏழைக்கு கொடுத்துருக்கலாம். இயேசு சொன்னார், அவளை விட்டுருப்பா, ஏழை எப்போதும் கூட இருக்கிறான். அவன் யோவான் எழுதுறாரு, அவன் ஏழைக்கு கொடுத்துருங்கன்னு என்ன செய்யல, ஏழை மேல இருக்கிற அக்கறைனால சொல்ல, பண ஆசைனால சொல்றான். ஹல்லேலூயா, ஆமென்.
நம்ம மனசு பூரா எதில் போயிட்டுருக்கு? சபையில் இருக்கிறோம், இயேசுவோடு இருக்கிறோம். இயேசு கூட இருந்த ஒருத்தனை திருடனாக இருந்தானா யோசித்து பாருங்க. அப்போ இன்றைக்கி சபையில் எத்தனை திருடர்கள் இருப்பார்கள், எத்தனை மறுதளிக்கிறவர்கள் இருப்பார்கள், எத்தனை அவிசுவாசிகள் இருப்பார்கள். தோமா இயேசு கூடயே நடந்தான், இயேசுனுடைய வார்த்தையெல்லாம் கேட்டான். லாசரு மரித்து உயிர்த்தெழும் பொழுது லாசருடைய உயிர்த்தெழுதலையும் கண்டான். அவன் போய் கடைசியில் இயேசு உயிர்த்தெழுந்த பொழுது சொல்கிறான், என்ன சொன்னா? அவரை தொட்டாதான் நான் விசுவாசிப்பேன். இன்னைக்கு சில விசுவாசிகள் எப்படி இருக்கிறோம்? தொட்டாதான் ஏதாவது நடக்கட்டும் பிரதர், அது ஆகட்டும் பிரதர். ஹல்லேலூயா, ஆமென். இயேசு வந்து அப்பவும் அவனுக்கு காட்டினார், பார் கண்டு விசுவாசிக்கிறவனோட காணா. அதனால தான் அவனை இந்தியா கமிச்சார். இந்தியாவில் இப்படிப்பட்ட ஆட்கள் இருக்கிறான், அவிசுவாசிகள் நிறையா இருக்கான், போயா அப்படின்னு இந்தியா கமிச்சார் அவனை. யார? தோமா. நம்மளாம் இன்னைக்கு தோமா மாதிரி தான், நடக்கிற வரைக்கும் ஓடிக்கும். அதுக்கப்புறம் இயேசு கொஞ்ச நாள் இயேசு இல்லை, நம்மளே மறுதளிச்சு செஞ்சிடுவோம், தூரமாக போயிடுவோம். ஹல்லேலூயா. அதில் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? அனலும் அல்ல உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். ஒவ்வொருத்தருடைய கிரியை அறிந்திருக்கிறாங்க. சிலர் எப்படி சபையில் ஒன்றும் நடக்கலைன்னா மணி அடிக்கிற இடத்துக்கு ஓடிடுவோம். நீங்கள் நினைக்கிறீங்க சபையில் இருக்கிற விசுவாசிகளாம் சாதாரணமாக நினச்சாதீங்க. பார்க்குறதுக்கு பெந்தேகோஸ்தே தீவிர விசுவாசி மாதிரி தெரியும். ஆனால் அவன் தீவிர விசுவாசிக்கிறத செத்து போன சிங்கம். வேஸ்ட். செத்து போன சிங்கம் என்னத்துக்காகும்? செத்து போன சிங்கம் ஒன்றுத்துக்காக. அதுக்கு ஒரு சின்ன நாய்க்குட்டி வீட்டில் வச்சுருந்தா அந்த நாய்க்குட்டி யாராவது வந்தால் கூட கொஞ்சம் குலைக்கும், உங்கள் கூட கொஞ்சம் என்ன செய்யும்? விளையாடும். ஹல்லேலூயா, ஆமென். சொல்கிறார், உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். அப்புறம் நீ குளிரும் அல்ல அனலும் அல்ல. அப்புறம் என்ன சொல்கிறாரு? நீ குளிராயாவது அனலாயாவது இருந்தால் நலமாக இருக்கும். நல்லதுங்கிறார். ஏதாவது ஒன்றில் இரு. ரெண்டும் கேட்டானா இருக்காத. ஒன்று இங்கே இரு, இல்லைனா அங்கே போ, இல்லைனா அங்கே இரு, இங்கே வராத. ஹல்லேலூயா. ஆண்டவர் யாரையும் நம்ம ஆளுங்கெல்லாம் சொல்கிறான் மதம் மாற்றுறாங்க, மதம் மாற்றுறாங்க. எவனை மதம் மாற்ற முடியும்? காசு கொடுக்குறாங்க, காசு கொடுக்குறாங்க. யாருக்கு காசை கொடுத்து மனசை மாற்ற முடியுமாயா? மதம் வேணா மாற்றலாம், மனசை மாற்ற முடியுமா? ஆண்டவர் சொல்கிறார், மதம் மாத்திரவனை பார்த்தான் சொல்கிறாரு இங்கே, நீ ஒன்று அங்கே இருந்தா அங்கே இரு, இல்லைனா இங்கே இரு. இயேசுவை பின்பற்றுறது சாதாரண விஷயம் இல்லை, வந்து கை தட்டிட்டு போகிறதல்ல, அவருக்காய் வாழ்வது, நம்மை வெறுப்பது. சிலுவையை எடுத்துட்டு என் பின்னாடி வாங்குறான். இன்னைக்கு எத்தனை பேர் சிலுவையை தூக்கிட்டு வருவான்? எத்தனை பேர் ரெடியாக இருக்கிறீங்க சிலுவையை தூக்குறதுக்கு? கொஞ்சம் பிரச்சனை வந்தால் 10 வாரம் சர்ச்சைக்கே வர மாட்டோம். கொஞ்சம் பிரச்சனை வந்தால் உங்களுக்கு வீடு விசிட்டா பண்ணணும். பாஸ்டர் எங்கள் வீட்டுக்கு வரவில்லை, ஆகையால் நாங்கள் இனி சபைக்கு வர மாட்டோம். வந்தாவா? வரலனா போ. நான் இயேசுனுடைய சீசன். இன்னைக்கு இருக்கிற மாடர்ன் ஊழியக்காரன் நான் கிடையாது. ஹல்லேலூயா, ஆமென். தசமபாகம் கொடுக்குறியா? கர்த்தர் ஆசீர்வதிப்பா. கொடுக்கலையா? போ. அதை பற்றி எனக்கு என்ன இல்லை, கவலை இல்லை. நான் யூதாஸ் கிடையாது பணப்பையை சுமக்கிறதுக்கு. ஹல்லேலூயா, ஆமென். கர்த்தர் சொல்றாரு, அனலாயாவது குளிராயாவது இருந்தால் நலம், நல்லது, இல்லைன்னா விட்டு போ. நலம் இல்லைன்னா என்ன அர்த்தம்? தீமைன்னு அர்த்தம். அப்படி இருக்காதுன்னு சொல்றாரு ஆண்டவர். சபையை பார்த்து என்ன சொல்றாரு? அப்படி இருக்காத. நம்ம ஜபம் இன்னைக்கு எப்படி இருக்கு தெரியுமா? சோத்ரா இங்கே இருக்கிறது நீங்கள் பேசுறது உங்கள் காது கூட கேட்கறது இல்லை. அந்த காலத்தில் பெந்தேகோஸ்தே ஆட்கள் ஜெபம் பண்ணால் அந்த ஊரே என்ன செய்யும்? இன்னைக்கு மைக்கு போட்டு கூட பேச முடியறதில்ல. ஏன்? நம்ம ஜபம் என்ன ஆயிடுச்சு? நீர்த்து போயிடுச்சு. அனலும் இல்லை குளிரும் இல்லை. சிலர் ஜெபம் பண்ணுவாங்க, பயங்கரமாக இருக்கும் ஜபம். வீட்டில் சண்டை போடும்போது வரும் பாரு வாயே, அது ஒரு ஊருக்கே கேட்கும். வீட்டில் ஜெபம் பண்ணால் சத்தமே கேட்காது. ஜபம் நடக்குதா? ஹல்லேலூயா, ஆமென். அப்படின்னா என்ன அர்த்தம்? சிங்கம் செத்து போயிடுச்சுன்னு அர்த்தம். கெரிச்சிட்டு இருந்த சிங்கம் இப்ப என்ன ஆயிடுச்சு? செத்து போயிடுச்சு. அதனால இப்ப மூச்சு விட முடியாது, பேச முடியாது. ஆவி இல்லை, அனல் இல்லை. ஆவி இல்லை, அனல் இல்லைன்னா செத்து போயிட்டோன்னு ஆண்டவர் சொல்றார். ஹல்லேலூயா, ஆமென். சில நேரத்தில் நாங்கள்லாம் ஜெபம் பண்ணும்போது வந்து பக்கத்தில் நீங்கன்னா ஓடி போயிடுவீங்க. என்னடா அப்படின்னு, சண்டை நடக்குதா அப்படின்னு. ஹல்லேலூயா, ஆமென். சண்டைக்கும் ஜபத்துக்கும் என்ன தெரியாது? வித்தியாசமே தெரியாது. ஆனால் நாங்கள் சண்டை போட்டால் வாயிலேருந்து என்ன வராது? சத்தமே வராது. எங்கள் வீட்டுக்குள்ளே அமைதியாக போட்டுக்கும். ஆனால் நாங்கள் ஜெபம் பண்ணால் ஊருக்கு என்ன செய்யும்? கேட்கும். ஆமென். அப்படி ஜெபம் பண்ணுங்க. அதுதான் அனலாய். ஆமாம், சீஷர்கள் ஜெபம் பண்ணாங்க. பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வந்தார். பெந்தேகோஸ்தே நாளிலே வல்லமையாக இறங்கி வந்தார். என்ன நடந்தது? சத்தலாம ஜெபம் பண்ணாங்க. எப்படி ஜெபம் பண்ணாங்க? ஆவியானவர் வந்து இறங்கிட்டா அவங்க பண்ண ஜெபம் அந்த ஊருக்கே கேட்டுச்சான். எங்க?
எல்லாம் பயந்து ஓடி வந்துட்டாங்க. எல்லாம் பகலே 9 மணிக்கே தண்ணி அடிச்சுட்டு உளறிட்டு இருக்கான் ஒரு பெருங்கூட்டம், வாங்கடா போய் பார்க்கலான்னு வந்துட்டாங்க. அந்த அளவுக்கு ஜபம், அந்நிய பாஷை. இன்னைக்கு எத்தனை பேர் அந்நிய பாஷையில் ஜெபிக்கிறீங்க? எத்தனை பேர் ஜெபம் பண்றீங்க அந்நிய பாஷையில்? எத்தனை பேர் ஜெபம் பண்றீங்க அந்நிய பாஷையில்? எத்தனை பேர் ஜெபம் பண்றீங்க? ஹல்லேலூயா. எத்தனை பேர் அந்நிய பாஷையில் ஜெபம் பண்றீங்க? ஜெபம் பண்றீங்களா? இயேசு சொன்னார், 1 மணி நேரமாவது விழித்திருந்து ஜெபம். ஒரு விசுவாசிங்கிறவன் 1 மணி நேரமாவது என்ன செய்யணும்? விழித்திருந்து ஜெபம் பண்ணணும். அந்த 1 மணி நேரம் நீ அட்டென்ஷனில், முட்டியில் அட்டென்ஷனில் இருக்கணும். படுக்கையில் பண்ணுற ஜெபம் எல்லாம் அங்கீகரிக்கப்படாது. வயசாகி முட்டி செத்தா போய் ஜெபம் பண்ணு. வாலிபனாக இருந்தீங்கன்னா முட்டியை என்ன செய்ய போடு. நான் டெய்லி 1 மணி நேரம் முட்டி போடுவேன், மற்ற 2 மணி நேரம் நடப்பேன், உட்காருவேன், ஜெபம் பண்ணுவேன். ஆனால் 1 மணி நேரம் டெய்லி முட்டி போட்டே ஆகணும், கம்பல்சரி. இதெல்லாம் நாம கட்டளை இல்லை, இதெல்லாம் நமக்கே நாமே ஏற்படுத்தி கொள்கிற ஒரு நல்ல விஷயங்கள். ஹல்லேலூயா. ஆண்டவர் அப்படிதான் சொல்றாரு. அப்புறம் என்ன சொல்றாரு? அனலா இல்லாவது குளிரா இருந்தால் நலமா இருக்கும். ஒன்று அனலா இரு, ஒன்று ஆண்டவருக்காக. ஆலயத்துக்கு வரியா, ரட்சிக்கப்பட்டுட்டியா, விசுவாசத்துக்குள்ள வந்துட்டியா, ஆண்டவருக்காக ஓடு. ஹல்லேலூயா. யூதாஸ் மாதிரி பணப்பை இப்போ தூக்கிட்டு என்ன செய்யாத, ஓடாத. ஹல்லேலூயா. ஒன்று அனலா இரு, இல்லைன்னா சபைக்கே வராதன்றார் ஆண்டவர். ஆமே. நிறைய பேருக்கு வருத்தம், ஹாஸ்டலில் சபைக்கு வர வேண்டாம் என்று சொல்லிட்டார். நான் சபைக்கு வர வேண்டாம்னு சொல்ல, வர்றவங்க அனலா இருங்கன்னு ஆண்டவர் சொல்றார். ஹல்லேலூயா. எப்படி இருங்க? அனலா இருங்க. அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் இருந்தா அடுத்து என்ன சொல்றாரு பாருங்க. இப்படி நீ குளிருமின்றி அனலுமின்றி வெதுவெதுப்பாய் இருக்கிறபடினால் உன்னை என் வாய் நின்று வாந்தி பண்ணி போடு. ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? யார் அங்கே வாந்தி பண்ணுறாரு? அனலா இருக்கிறவன் அல்ல, வெதுவெதுப்பாய் இருக்கிறவனை தேவன் வாந்தி பண்ணி போடுகிறார். ஹல்லேலூயா. ஆமென். சிலர்லாம் வந்து கேட்பாங்க, ஏங்க அவங்க சபைக்கு வருதில்ல, ஏங்க இவங்க சபைக்கு வருதில்ல, ஏங்க என்ன சொல்லிட்டா போகிறாங்க எல்லாம். எனக்கு தெரியுமா? எனக்கு தெரியாது. ஹல்லேலூயா. ஆமென். ஆண்டவர் அப்படிதான். சிலர் என்ன பண்ணிடுறாரு? வாந்தி பண்ணி போட்டுறார். காரணம் என்ன? அனலும் இல்லை குளிரும் இல்லை. அவ்வளோதான், சிம்பிள், புரிஞ்சுக்கங்க. அனலும் இல்லை குளிரும் இல்லை. நானும் அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் போனால் தேவன் என்னையும் வாந்தி பண்ணி போடுவார். ஆண்டு வச்சு தாளட்ட மாட்டார். ஆண்டு என்ன பண்ண மாட்டார்? வச்சு, ஆமாம், கொஞ்சம் வாய்ப்பு கொடுக்குறாரு. கொஞ்சம் வாய்ப்பு கொடுக்குறார். 1 வருஷம், 2 வருஷம், 3 வருஷம், 4 வருஷம் வாய்ப்பு கொடுக்குறார். கொடுத்து பார்க்குறார். கனி வரலன்னா என்ன சொல்கிறான்? வேலைக்காரன் சொல்கிறான், அத்திமரத்தை, திராட்சை செடியின் நடுவில் ஒரு அத்திமரத்தை ஒரு எஜமான் வைத்தான். அந்த எஜமான் வந்து கேட்குறான், என்னப்பா கனியே வரல, இது ஆசீர்வாதத்தை மட்டும் என்ன செய்யுது வாங்கிக்குது, இது நல்லா தானே இருக்குது, நல்லா ஓங்கி என்ன செஞ்சுருக்கு, வளர்ந்துருக்கு, ஏன் கனி கொடுக்கல? இப்போது அங்கே வேலைக்காரன் சொல்கிறான், ஐயா கொஞ்ச நாள் டைம் கொடுங்க, நான் இந்த வருஷம் கொஞ்சம் கொத்தி அதுக்கு என்ன போடுறேன், எருவெல்லாம் போடுறேன், கொடுத்தா பார்க்கலாம், கொடுக்கலன்னா போட்டுடலாம். ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? கொடுத்தா, வேலைக்காரன் சொல்கிறான், கொடுத்தா பார்க்கலாம் எஜமான், கவலைப்படாதீங்க, கொடுக்கலன்னா நானே போட்டுறேன், டோன்ட் வரி. சிலதெல்லாம் நம்ம தான் செய்யணும், பாஸ்ட்டு தான் செய்யணும், ஆண்டவர் செய்ய மாட்டார். ஆண்டவர் வந்து கேட்பார், ஏன்பா கனி கொடுக்கல? அப்போ நம்ம சொல்ல வேண்டிய பதில் என்ன தெரியுமா? கொஞ்ச நாள் ஆண்டவரே, கொஞ்சம் பொறுமையாக இருங்க, பாவம் ரொம்ப கஷ்டத்துலேருந்து வந்திருக்குது, கொஞ்சம் நெருக்கத்தில் இருக்குது, இன்னும் கொஞ்சம் என்ன செய்கிறேன், உரம் போடுறேன், இன்னும் கொஞ்சம் வீடு அதிகமாக சந்திக்கிறேன், இன்னும் கொஞ்சம் அதிகமாக போய் அவங்களுக்காக ஜெபம் பண்ணுறேன். இதெல்லாம் வாங்கிட்டு கனி கொடுக்கலன்னா ஆண்டவர் சொல்வார், ரைட் போட்டுரு தம்பி. ஹல்லேலூயா. இப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? வெதுவெதுப்பாக இருப்பாயானால் உன்னை என் வாய் நின்று வாந்தி பண்ணி போடு. ஐ வில் ஸ்பூ யூ அவுட் ஆஃப் மை மவுத். மிகுதியாவதினால் அநேகருடைய அன்பு தணிந்து போகும். ஏன் அநேகருடைய அன்பு இன்னைக்கு தணிந்து போய்விட்டது? ஏன் அநேகர் அனலா இல்லை குளிராக இருக்கிறாங்க அப்படின்னா, அக்கிரமம் மிகுதியாவதினால். என்ன இது? அக்கிரமம் மிகுதியாவதினால். பாருங்க, இந்த அற்புதங்கள், அடையாளங்கள், ஆசீர்வாதங்கள்லாம் எதுக்காக அப்படின்னா, நம்மளை ஆண்டவர்கிட்ட கொண்டு வர்றதுக்காக. ஹல்லேலூயா. ஆமென். ஆண்டவர் எதுக்காக அற்புதம் பண்ணுறார்? அவருடைய மகிமையை வெளிப்படுத்துறதுக்கு. ஒன்று. ரெண்டாவது, உங்களுக்கு யார் மேலே விசுவாசம் வரணும்? ஆண்டவர் மேலே விசுவாசம் வரணும். எதுக்கு ஆண்டவர் மேலே விசுவாசம் வரணும்? ஒரு விஷயத்தை பார்க்காம நம்மளாம் என்ன செய்ய மாட்டோம், நம்ப மாட்டோம், வெரி ரேர். அதுக்காக ஆண்டவர் உங்களை என்ன செய்கிறாரு? ஒரு அற்புதத்தை செய்கிறார். அதுக்காக ஒவ்வொரு நாளும் வந்து அவரை என்ன ஆக்கிடக்கூடாது, நீங்கள் மாய வித்தைக்காரனா மாற்றிடக்கூடாது. ஹல்லேலூயா. ஆமென். அற்புதங்கள் வனாந்திரத்தில் தான் அற்புதங்கள்,
கானான் தேசத்தில் என்ன தெரியுமா? நான் விதைக்கணும், கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நல்லா புரிந்து கொள்ளணும். அல்லேலூயா. நீங்கள் வனாந்திரத்திலே இருந்து அற்புதத்தை எதிர்பார்த்துட்டே இருப்பீங்க. ஏன்னா வனாந்திரத்தில் ஒன்றும் நடக்காது. ஆண்டவர் உங்களை வனாந்திரத்திலிருந்து எங்கே கொண்டு வராரு? கானான் தேசத்துக்கு கொண்டு வரார். கானான் தேசம் என்பது என்ன தெரியுமா? விளைவிக்கிற இடம். நீங்கள் விதைக்கணும், கர்த்தர் அதை ஆசீர்வதிப்பார். நீங்கள் விதைக்கணும், கர்த்தர் மழையை கொடுப்பார். நீங்கள் வேலை செய்யணும், அந்த வேலையை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. அதனால் சோம்பேறிகளுக்கு தேவனுடைய ராஜ்யத்தில் என்ன இல்லை? இடமே இல்லை. ஒவ்வொரு நாளும் அற்புதத்தை தேடுறவன் யார் அப்படின்னா சோம்பேறி. என்ன சோம்பேறி? ஆவிக்குரிய சோம்பேறி. இஸ் a spiritual lazy person. என்ன சோம்பேறி? அவன் ஆவிக்குரிய சோம்பேறி. அற்புதம் எப்போ நடக்குது? நான் வனாந்திரத்தில் இருக்கும்போது கண்டிப்பாக செங்கடல் பிளக்கும், யோர்தான் திறக்கணும். அதெல்லாம் ஆண்டவர் தான் செய்யணும். நான் செய்ய முடியாது. என்னால் போய் செங்கடல் திறக்க முடியுமா? முடியாது. சத்துரு கட்டி வச்சிருக்கிறான். அந்த கட்டிலிருந்து யார் விடுதலையாக்கணும்? கர்த்தர். இப்போ பிசாசின் பிடியிலிருந்து வெளியே வந்துட்டோம், மந்திர பிள்ளி சூனியத்திலிருந்து வெளியே வந்துட்டோம், அசுத்தாவின் வல்லமையிலிருந்து தேவன் நம்மளை வெளியே கொண்டு வந்துட்டார். இப்போ ஒவ்வொரு வாரமும் அவர் அதையே செய்யணும். எதை செய்யக்கூடாது? எதிர்பார்க்கக்கூடாது. நான் விதைக்கணும். நான் என்ன செய்யணும்? விதைக்கணும். அவர் அறுக்கிறதுக்கான பலனை தருவார். ஐஸ்வர்யத்தை சம்பாதிப்பானுங்க பலனை யார் தரா? ஆண்டவர் தரார். அதுக்கப்புறம் தேவன் நம்மளை கட்டளைகளில் நடக்க சொல்கிறார், கற்பனைகளில் நடக்க சொல்கிறார், விசுவாசத்தில் நடக்க சொல்கிறார். இது கொஞ்சம் கஷ்டம். விசுவாசத்தில் நடக்குன்றது ஈஸியாக வராது, ஆனால் ரொம்ப ஈஸி. ஏன்னா நான் ஒன்றும் செய்ய வேண்டாம். அதில் நான் விசுவாசித்தால் போதும், அவர் கற்பனையின்படி செய்தால் போதும். நீங்களா வாழும் பொழுது நீங்களா உழைக்கணும், நீங்களா ஓடணும், நீங்களா பாடுபடணும், நீங்களா நெருக்கப்படணும். இப்போ யார் இது என்ன நிறைய பேருக்கு என்ன தெரியல அப்படின்னா, ஆண்டவரோடு இணைந்து எப்படி செயல்படுவதுன்னு நமக்கு தெரியல. ஆண்டவரோடு இணைந்து செயல்படுறதுன்னா என்ன தெரியுமா? ரொம்ப சிம்பிள். அவருடைய கட்டளைகளையும் கற்பனைகளையும் கை கொள்வது தான் ஆண்டவரோடு இணைந்து செயல்படுவது. அவரோடு இணைந்து செயல்படும் பொழுது தேவன் என்னை ஆசீர்வதிக்கிறார், என் வயல்களை ஆசீர்வதிக்கிறார், என் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார், என் குடும்பங்களை ஆசீர்வதிக்கிறார், என் தேவைகளை சந்திக்கிறார். எனக்கு ஒருபோதும் குறைவு வருவதே இல்லை. ஹல்லேலூயா. அதனால் எப்போதும் நல்லா புரிந்து கொள்ளுங்க. இதனால தான் நிறைய பேர் என்ன ஆயிடும்னா சோர்ந்து போய்விடுகிறோம். இந்த சோர்வு நம்மளை எங்கே கொண்டு போய் விடுகிறதுனா, அனலும் இல்லாத குளிரும் இல்லாத ஒரு நிலைக்கு கொண்டு போய் விடுகிறது. அல்லேலூயா. 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு அற்புதத்தினால் ரட்சிக்கப்பட்ட நீங்கள் இன்னைக்கு அதை விட எப்படி ஆயிருக்கணும்? பல மடங்கு வளர்ந்து விசுவாசத்தில் வளர்ந்துருக்கணும். ஆனால் நான் என்ன செய்யல? வளரல. நான் சோர்ந்து போயிருக்கிறேன். அன்னைக்கு ஆண்டவர் அற்புதம் செஞ்சார், இன்னைக்கு ஏன் செய்யலை? அன்னைக்கு யோர்தான் ஆண்டவர் தான் பிளந்தார், யோர்தானை ஆண்டவர் தான் பிளந்தார். அதுக்கப்புறம் ஒவ்வொரு முறையும் யோசுவா கடந்து வரும்போது யோர்தான் ஆண்டவர் பிளக்கல, அவர்கள் கடந்து போனார்கள். ஹல்லேலூயா. ஆமென். வானத்தில் மன்னா உழுந்து கொண்டே இருந்துச்சு, சாப்பிட்டுட்டே இருந்தாங்க. ஆனால் கானான் தேசத்துக்குள்ளே போனோன்னா மன்னா ஸ்டாப் ஆயிடுச்சு. ஆண்டவர் இப்போ என்ன கொடுத்துட்டார்? உங்களுக்கு செழிப்பான ஒரு தேசத்தை கொடுத்து விட்டார். அந்த செழிப்பான தேசத்தில் நீங்கள் தான் என்ன பண்ணணும்? விதைக்கணும். நீங்கள் தான் அறுவடை செய்யணும், நீங்கள் தான் வேலை செய்யணும். ஹல்லேலூயா. நிறைய பேருக்கு விசுவாச வேலை செய்கிறது ரொம்ப கஷ்டம், ஜெபிக்கிறது ரொம்ப கஷ்டம். தானாக நடக்கும்னா நடக்காது. ஹல்லேலூயா. நீ ஜெபம் பண்ணணும், நீ சத்தியத்துக்கு கீழ்ப்படியணும், நீங்கள் ஒழுங்காக சபைக்கு வரணும், வசனத்தை கேட்கணும், வசனத்துக்கு செவி கொடுக்கணும். இது ப்ராசஸ். இட்ஸ் எ ப்ராசஸ். இந்த ப்ராசஸில் என்ன ஆயிடுறோம்னா சோர்ந்து போய் விடுக்கிறோம். என்ன ஆயிடுறோம்? ப்ராசஸில் சோர்ந்து போய் விடுறோம். ஏன் சோர்ந்து போயிடும்? ஒரு யுத்தம் வரும்பொழுது சோர்ந்து போய் விடுகிறோம். இப்போ யுத்தம், அன்னைக்கு நடந்த யுத்தத்தில், எகிப்தியரோடு நடந்த யுத்தத்தில் தேவன் யுத்தம் பண்ணார். யார் யுத்தம் பண்ணா? தேவன் யுத்தம் பண்ணார். ஆனால் அதுக்கப்புறம் நடந்த யுத்தம் எல்லாம் யார் பண்ணானா? நியாயாதிபதிகள் பண்ணாங்க. யார் பண்ணா? விசுவாசிகள் யுத்தம் பண்ணணும். யுத்தம்ன்றது என்ன? முட்டியை போட்டு ஜெபத்தில் என்ன செய்யணும்? பிசாசின் வல்லமைகளை மேற்கொள்ளணும். இல்லைன்னா பிசாசு என்ன செய்வான்? நம்மளுடைய எல்லாத்தையும் கொள்ளையடித்து கொண்டு போய் விடுவான். கானான் தேசத்தின் நன்மையை நாம் புசிக்காதபடிக்கு அதை அவன் எடுத்துக்கொண்டு போய் விடுவான். நிறைய பேர் கேட்கலாம், அன்னைக்கு நடந்துச்சு பிரதர், இன்னைக்கு நடக்கல. இன்னைக்கு உனக்கு நடக்காது. ஏன் நடக்காது? நீ தான் செய்யணும், நான் தான் செய்யணும், கிரியை செய்யணும். நான் கிரியை செய்யாதபடி ஒன்றும் நடக்கப் போவதில்லை. நான் விசுவாசிக்கணும், நான் கீழ்ப்படியணும், நான் சத்தியத்தை சொல்லணும், நான் ஆண்டவருடைய வார்த்தைக்கு நான் இடம் கொடுக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஆமென். அற்புதங்கள் அடையாளங்கள் யாருக்குன்னா புதுசாக வரவங்களுக்கு அற்புத அடையாளங்கள். ஹல்லேலூயா. நீங்கள் உங்களுக்கும் நடக்கும். எப்போ நடக்கும்? உங்களால் முடியாதப்போ நடக்கும். உங்களால் முடிகிறப்போ நீங்கள் தான் என்ன செய்யணும்? வேலையை செய்யணும். அதனால தான் இன்றைக்கி நிறைய பேர் தரித்திரத்தில் இருக்கிறோம், சாபத்திலேயே வாழ்கிறோம், வியாதியோடு போராடி கொண்டிருக்கிறோம், தோல்வியோடு போராடி கொண்டிருக்கிறோம், பிசாசோடு போராடி கொண்டிருக்கிறோம். காரணம் என்ன? இன்னும் எங்கேருந்து எதிர்பார்த்துட்ருக்குறோம்? பரலோகத்திலிருந்து ஆண்டவர் சொல்லிட்டாரு, எல்லா அதிகாரமும் உனக்கு நான் என்ன செஞ்சிட்டேன்? கொடுத்துட்டேன். எடுத்து பட்டயத்தை எடுத்து என்ன செய்ய? மேற்கொள்ளு அப்படிங்கிறாரு. God has given you authority.
வசனம் நமக்கு அதிகாரத்தை என்ன செஞ்சது? கொடுத்து விட்டது. பவுண்டரியை நியமித்து கொடுத்துட்டு இது உன்னுடைய இல்லை, நீ சுதந்திரித்துக் கொள் அப்படிங்கிறாரு. ஹல்லேலூயா, ஆமென். அதனால் இது நடக்காத பொழுது நமக்கு என்ன ஆயிடுதுன்னா சோர்வு வருகிறது. சோர்வு வரும்போது என்ன ஆயிடுறோம்? ஆட்டோமேட்டிக்காக அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் ஆகிவிடுகிறோம். ஹல்லேலூயா. அதனால தான் ஆண்டு சொல்கிறாரு, நீ அனலாயாவது குளிராயாவது இருந்தால் நலமாக இருக்கும். அப்புறம் சொல்கிறார் பாருங்க 17, நீ நிர்பாக்கியம் உள்ளவனும், எப்படி பரிதபிக்கப்படத்தக்கவனும் தரித்திரனும் குருடனும் நிர்வாணியுமாய் இருக்கிறதை அறியாமல் நான் ஐஸ்வர்யவான் என்றும் திரவிய சம்பன் என்றும் எனக்கு ஒரு குறையும் இல்லை என்றும் சொல்லுகிறபடியாள். ஆமென், ஹல்லேலூயா. ரைட், இதோட இன்னைக்கு முடிச்சுக்குவோம். மீதி காரியத்தை அடுத்த வாரம் நம்ம என்ன செய்வோம்? இதே காரியத்தை, இந்த நிர்பாக்கியம் உள்ளவன், பரிதபிக்கப்படத்தக்கவன், தரித்திரன், குருடன், நிர்வாணி, இதை பற்றி என்ன செய்வோம்? அடுத்த வாரத்தில் திரும்ப ஒரு முறை நம்ம என்ன செய்வோம்? படிப்போம். கதை நம்ம ஆசீர்வதிப்பார். எல்லாம் அப்படியே எழுந்து நிற்போம். தேங்க்யூ ஜி.